வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இப்போ என்கிட்ட நிறைய பேர் அருள்வாக்கு கேட்க வரவங்களே மனசு ஒரு மாதிரியாக இருக்குது சாமி, எதையோ ஒரு சிந்தனைலாம் அப்படியே மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நொந்து போகிற மாரி இருக்குது மனசு. யாருன்னா ஒரு சொன்னாங்கன்னா அப்படியே அதே நினச்சி நம்ம அந்த நினப்பிலே சாப்பிட முடில, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டில் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அது இல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இது போல் எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டில் ஏதாவது ஒரு செய்தியை காதில் வாங்கினோம்னா அந்த ஞாபகமே இருக்குது, அப்படியே அந்த சிந்தனையிலே தூக்கம் வர மாட்டேங்குது, உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கு எளிமையான முறையில் நான் சொல்கிற மாரி மல்லிகைப்பூ, வாசனை மல்லிகைப்பூவை வச்சு உங்கள் மனநிலையை வசப்படுத்தலாம். உங்கள் மனநிலை மாறாத அளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டாடலாம். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு முடிஞ்சால் செடி வாங்கியாந்து பூச்செடி, குண்டுமல்லி செடி இருக்குது இல்லையா, வாசனை செடி, அந்த செடி வாங்கியாந்து வீட்டு வாசப்படியில் நட்டு வளர்க்கலாம். வளர்த்து அதில் வர பூவை பறித்து கூட நீங்கள் நான் சொல்கிற மாரி செய்யலாம். இல்லை உங்களுக்கு அப்படி அதுபோல் வச்சு அதை வளர்த்து அதை பறித்து வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற மாரி அதை நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம். கடையிலே போயிட்டு நல்லா மொக்காக பார்த்து வாங்கிக்கிங்க. இது மல்லிலே வாசனை மல்லி, குண்டு மல்லி இருந்தாலும் சரி, எந்த பூவாக இருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கணும். அந்த பூ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க. ஒரு 100 அளவுக்கு வாங்கிக்கிங்க, 100 கிராம் அளவுக்கு வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இது போல் ஒருத்தவங்க யாராச்சும் ஏதாவது ஒரு சொல்லி உங்களுக்கு மனசு பாதிப்பாக இருக்கும், அவங்க உங்கள் மனசில் ஆணி அடிக்கிற மாரி, நச்சுன்னு இதயத்தில் அடிக்கிற மாரி ஒரு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதே நினப்பில் ஒரு டென்ஷனாக இருக்கும். அந்த நினப்பிலே உங்களுக்கு தூக்கம் வராது, ஒரு மாதிரியே படப்படன்னு இருக்கும். அதே நினப்பிலே இருப்பீங்க. அவங்க இது போல் கேட்டாங்களா, அவங்க இது போல் பேசிட்டாங்களா, நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகுது, மனசு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்குள்ளே அந்த எண்ணங்கள் ஓடிக்கினே இருக்கும். படுத்தாலும் தூக்கம் வராது. அது போல் இருந்தால் இந்த மல்லிகைப்பூ வாங்கின்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு கண்ணாடி பவுல் சின்னதாக ஒன்று பார்த்து வச்சுக்கிங்க. அதில் என்ன பண்ணுறீங்க, தண்ணீரை ஊற்றி இந்த மல்லிகைப்பூவை இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த தண்ணி மேலே தூவனாப்பில் போட்டு விட்ருங்க. போட்டுட்டு அதை என்ன பண்ணுறீங்க, அந்த பூவை போடும்போது லைட்டாக பூத்த மாரி இருக்கணும், வெறும் மொக்காக இருக்கக்கூடாது, வாசனை கம்மியாக இருக்கும். அது லைட்டாக பூக்கிற அளவுக்கு வச்சு பார்த்து அது மேலே தண்ணியில் தூவி விட்ருங்க. கண்ணாடி பவுல் வச்சு அது மேலே அந்த பூவை தூவி விடுங்க, தண்ணி ஊற்றிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக பச்சை கற்பூரம் எடுத்து அதில் நுமிட்டி அந்த பூ மேலே போட்டுருங்க. போட்டுட்டு ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் நசுக்கி போட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து அந்த ஏலக்காய் அந்த தண்ணியில் போட்டுருங்க, அந்த பூ மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு நேராக உக்காந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதை கையால் போட்டு குழப்பக்கூடாது, அந்த பூவெல்லாம் அலசக்கூடாது. அப்படியே என்ன பண்ணுறீங்க, சேரை போட்டு உக்காந்தின்னு டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாமியை நினச்சி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கின்னு நீங்கள் மட்டும் உக்காந்திக்கிங்க. எந்த ஒரு சிந்தனையும் இது மைண்டில் கொண்டாடாதீங்க. அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் அப்படியே தியானம் பண்ணுற மாரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ சாமி பேரை சொல்லிக்கணும் கூட அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கினே உட்காந்திக்கலாம். உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பாக பேசுனாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு அப்படியே படிப்படியாக அப்படியே கொண்டு வெளியில் எடுத்துரும். மைண்ட்லேருந்து எந்த சிந்தனையும் வராது, அப்படியே இறைவனோட ஞாபகம் வரும். அந்த வாசனை, பூவோட வாசனை, இந்த பச்சை கற்பூரம், இந்த ஏலக்காய், இதனோட வாசனை உங்களுக்கு நீங்கள் மூச்சு காற்று இழுக்கும்போது உள்ளே போயிட்டு உங்களுக்கு சில மாற்றங்கள் கொடுக்கும். அப்படியே ரிலாக்ஸாகவே அப்படியே மைண்டை மாற்றி ஃப்ரெஷ்ஷாக வர மாரி உங்களுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனை, கடத்தால் நைட்டில் தூக்கம் வராது, பண வசதி, வருமானம் கம்மியாக இருக்கும். அதுபோல் அது இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. ஏதோ ஒரு சிந்தனையில் வீட்டில் படுத்தா தூக்கமே வராது, அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க ரொம்ப. அதுபோல் இருக்கிறவங்கள என்ன பண்ணுறீங்க, இந்த குண்டு மல்லியை எடுத்து, மல்லிப்பூ, வாசனை மல்லி, இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காசு எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு தேவையான அளவுக்கு, அது ஒரு 3 நாளைக்கு ஒரு ஐட்டம் அந்த பூவை எடுத்து மாற்றணும். நீங்கள் காசு எங்கே வைக்கிறீங்களோ அதில் எடுத்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே உதிரியாக தூவி விட்ருங்க. பூவை எடுத்து உள்ளே காசு வைக்கிற இடத்துல போட்டு விட்டிங்கன்னா அந்த வாசனையாக இருக்கும். அது கூட பச்சை கற்பூரம் லைட்டாக போட்டு விட்டுடலாம்.
நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு ஐட்டம் இல்லை 4 நாளைக்கு ஒரு ஐட்டம் அந்த பூவை எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக நீங்கள் போட்டு விடலாம். போட்டிங்கன்னா அந்த வாசனை இருந்துக்கினே இருந்ததுன்னா பணத்தை வந்து இழுத்து தக்க வச்சுக்கும். பணம் வந்து வீண் விரயத்தை கொடுக்காது. இதை வச்சு இந்த பூவை வந்து கல்லாப்பெட்டியில் போட்டு வச்சா கூட, இப்போ நம்ம வேலை செய்கிற இடம் இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு கடை வச்சுருப்பீங்க, அந்த கடையில் கல்லாப்பட்டி இருக்கும், இல்லை ஆஃபீஸில் கல்லாப்பட்டி இருக்கும், இந்த பணம் வைப்பாங்களே கேஸ் வைக்கிற இடம், அந்த இதில் வந்து நீங்கள் இந்த குண்டு மல்லி எடுத்து மல்லிப்பூ அதில் போட்டு நீங்கள் மூடி விட்டுட்டு கொஞ்ச நேரம் திறந்து பணத்தை வைக்கலாம், எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வசியமாகும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அந்த கடன் தொல்லையாக இருக்குது இல்லையா, அது போல் இருக்கிறவங்களும் இது போல் இந்த கடன் பாதிப்பு, கடன் மைண்டில் இருக்குது, கடன் நம்மளுக்கு வந்து எதிரிலே இருக்கிற மாரி இருக்குது, அந்த கடத்தால் நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு அப்படியே ஒரு மாதிரியே இருக்கிறவங்க கூட இதுமாரி அந்த கண்ணாடி பவுலில் போட்டு தண்ணியை ஊற்றி அதில் பச்சை கலப்பரம் நுமுட்டி போட்டு ஏலக்காவை நல்லா நசுக்கி அதில் போட்டுட்டு நீங்கள் உக்காந்து அப்படியே மனசுலேயே வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நினச்சினே உக்காருங்க. அந்த சிந்தனை வராது, உங்களுக்கு மைண்டை மாற்றி விட்டுரும். உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைன்னு அந்த ஞாபகம் இருந்துக்கினே இருக்காது. எப்படின்னா அந்த ஞாபகம் இருந்ததுன்னா டென்ஷனாக இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாரி ஆகிற மாரி இருக்கும். அவங்களுக்கு கடன் கொடுக்கணுமே, பணம் கொடுக்கணுமே, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அந்த தூக்கமே வராது, அந்த நினைப்பிலே இருக்கிற மாரி இருக்கும். இது போல் நீங்கள் இந்த பூவை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து எதிரில் உக்காந்தின்னு நீங்கள் கண்ணை மூடிக்கின்னு அப்படியே சாமி பேரை நினச்சிக்க, இல்லை சாமியை நினச்சின்னு எந்த சாமி உங்களுக்கு பிடிக்குதோ அதை நினச்சின்னு உக்காந்திங்கன்னா அந்த இதை பூரா ரிலாக்ஸாக உங்களுக்கு ஆக்கும். அந்த டென்ஷனாக இருக்காது, ஒரு மாதிரியாக உங்களுக்கு இருக்குது இல்லையா, ஒரு மாதிரியாக படப்படன்னு இருக்கும் உடம்பு, ஒரு மாதிரியாக அதெல்லாம் வந்து இது சரி பண்ணும். இது போல் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யாருன்னா உங்களை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க இல்லையா, கெட்ட எண்ணத்தோடு பேசுவாங்க, ஒரு கோபமாக ஒரு உங்களுக்கு மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, அதெல்லாம் இது சரி பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து இந்த மல்லிகைப்பூவுக்கு அவ்வளோ இது ஒரு மகத்துவம் இருக்குது. நீங்கள் வந்து நான் சொல்கிற மாரி செய்யுங்க. அது இல்லாமல் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் எவ்வளோ பேர் வந்து மனசு ரொம்ப நொந்து போயிருக்கிறோம், சாமி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ வெளியில் வந்து எங்கள் சொந்தக்கார இது ஜாதி சனம் எல்லாமே எங்களை ஒரு மாதிரியே பேசுகிறாங்க, எங்களுக்கு வந்து மனமே ஒரு மாதிரியாக இருக்குது, இறந்து போகலாம் கூட, செத்துலான்னு கூட நினைக்கிறோம், இது போல் மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த கெட்ட எனர்ஜி உங்கள் உடம்புல உங்கள் மைண்டில் என்ன இருக்குதோ, உங்கள் மேலே இன்னும் நீங்கள் இப்போ இழுத்து வச்சுக்கிறீங்களோ அதை பூரா இது வெளியே தள்ளிடும். இந்த வாசனையாகப்பட்டது, இந்த குண்டு மல்லி வாசனையாகப்பட்டது, இந்த பூவை வந்து நீங்கள் சாமிக்கு டெய்லியும் கூட போடலாம். சாமி படத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கு இல்லையா, சாமி போட்டா அந்த போட்டால் கூட டெய்லியும் ரவரவை உங்களுக்கு வந்து குண்டு மல்லியை வாங்கி வந்து வாசனையான மல்லி எந்த பூவாக இருந்தாலும் சரி, ஆனால் மல்லிப்பூவில் வந்து வாசனை மல்லியாக இருக்கணும். அந்த பூவை வந்து நீங்கள் டெய்லியும் சுமார் ரவரவை சாமி இது போட்டோ வச்சுட்டு நீங்கள் உக்காந்து அதுக்கு நேராக உக்காந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பூவோட வாசனையே வந்து உங்களுக்கு வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க, ஒரு கோபம் வராது, அடுத்தவங்களை எரிஞ்சு பேச மாட்டீங்க, உங்களுக்கு வந்து மனசே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாரி இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் அந்த வாசனையை கோவத்தை வந்து கட்டுமானம் படுத்தும். கோபமாக இருக்கிறவங்க வந்து அந்த வாசனை வந்து அப்படியே கோவத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டாடும். நிறைய பேர் வந்து கோவப்படுவாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க, அந்த கோவத்தையே இது வந்து சரி பண்ணும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.